மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரிய பாக்குறதுக்காக விஜய் வேகமா வண்டியில வர்றாங்க. இன்னொரு பக்கம் காவேரி விஜய்க்காக கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வண்டியில வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆபீஸ்ல இருந்து அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கால் பண்றாங்க. சார், இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார். நீங்க ஆபீஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையா நான் போய்க்கிட்டு இருக்கேன். என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சார் ப்ளீஸ் சார், நீங்க வந்தாதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இல்லன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொல்றாங்க. உடனே விஜய் சரி, நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வேகமா போயிட்டு காவேரிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல கரெக்டா காவேரியும் விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜயோட போன் பிஸின்னு காமிக்குது. என்ன இன்னும் போன் எடுக்க மாட்டாங்க, பிஸின்னு வருது, யார்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக காவேரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன அங்க உள்ளவங்க பூசாரி எல்லாரும் இங்க நட சாத்த போறாங்க, எல்லாரும் கோயில் வெளியில போங்க அப்படி சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காவேரி இன்னும் விஜய் வரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு வேணா கால் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. என்னடி விஜய் கிட்ட சொல்லிட்டியா நீ கர்ப்பமா இருக்கிறத அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடி, அவரு சொல்றதுக்காக தான் நான் கோவில்ல வர சொன்னேன். ஆனா விஜய் இன்னும் வரல, போன் பண்ணா பிஸின்னு வருது, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ வருத்தப்படாதடி, அவர் ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு, கண்டிப்பா வருவாரு. இல்லன்னா உனக்காக உன் வீட்டு பக்கத்துலயே இருக்கிறாரு, நீ கூப்பிட்டதுக்கு வரமாட்டாரா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா விஜய் கிட்ட நான் இதை சொல்லியே ஆகணும் இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, வந்துருவாங்கடி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போனை வச்சிடுறாங்க. காவேரியும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. எல்லாரும் கோவிலை விட்டு வெளியில போயிடுறாங்க. கோவில் நடையும் சாத்திடுறாங்க. இனிமேலும் விஜய்க்காக வெயிட் பண்ணி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறாங்க. இங்க விஜய் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு விஜய் காவேரி நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அவன் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா கோயில்ல, நம்ம போகாம இங்க ஆபீஸ்க்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அங்க உள்ள ஆபீஸ் பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு சரி நம்ம காவேரிக்கு ஒரு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா காவேரி போன் பிஸியா இருக்குது. காவேரியும் கோவமா இருக்கிறாங்க. சரி, எப்படி அவ கோவமா இருக்காளா என்னன்னு தெரியல, நம்ம கோவிலுக்குள்ள வெயிட் பண்றாளான்னு தெரியல, எதுக்கும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறாங்க. ஆனா கோவில்ல காவேரி இல்ல. என்ன செய்யன்னு தெரியாம சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு காவேரிட்ட பேசலாம், வீட்டுக்கு போனாலும் பேச முடியல, காவேரி போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா, என்னதான் பண்ண, அப்படி என்னதான் முக்கியமான விஷயம், அவன் முதலே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரி எதுவுமே சாப்பிடாதனால ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க. இடத்துல சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட போறாங்க. மறுபடியும் காவேரிக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. உடனேவும் சாரதா பாத்துட்டு என்னடி நீ வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாலும் வரமானுக்க, நானும் பாக்குறேன் ஒரு 4 நாளா ஒரு மாதிரிதான் மூஞ்சி வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, எது கேட்டாலும் தெளிவா பதிலும் சொல்ல மானுக்க, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய கேக்குறாங்க அவங்க சாரதா. இன்னொரு பக்கம் பாட்டி, இவ என்ன புள்ளத்தாச்சி பிள்ளை மாதிரி பொதனைக்கு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு பாட்டி சொல்றது கேட்டு சாரதா ஷாக் ஆகுறாங்க. ஏய், பாட்டி சொல்ற மாதிரி நீ எதுவும் கர்ப்பமா எதுவும் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. சொல்லுடி, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி கேக்குறாங்க. காவேரி அழுதுகிட்டேவும் ஆமாமா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. என்னடி சொல்ற, என்கிட்ட நீ என்ன சொன்ன, என்ன இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும் அப்படிதானே என்கிட்ட சொன்ன, இப்ப எப்படி கர்ப்பமா இருப்ப, என்னடி சொல்ற, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஆச்சரியமா கேக்குறாங்க. உடனேவும் காவேரி ஆமாமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தது உண்மைதாம்மா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுதாம்மா நான் சொல்லல, என்ன நினைச்சு நீங்க எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லாம இருந்தேம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் என்னடி சொல்ற, அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே, அன்னைக்குன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்தே வாழல அப்படி இப்படி நீ என்கிட்ட சத்தியம் வேற பண்ண,
ஆனா அந்த சத்தியத்தை மீறுற மாதிரிதான் எல்லாமே பண்ணிருக்கு. காவேரி சாரதா கிட்ட என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க இத சொன்னா இன்னும் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அது நம்ம பாட்டி அந்த பையன் தான் இவ வேணும்னு சொல்லி ஒத்த கால்ல இங்க நின்னுட்டு இருக்கான்ல, அவன் கூட நீ அனுப்பி வைக்கலாம்ல, உனக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம் சாரதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது சாரதா, அந்த பையன் காவேரி வேணும்னு சொல்றான்ல, அப்பனா இதுக்கு அந்த பொண்ண கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கானா? அந்த பொண்ணை முதல்ல அனுப்பி விட்டுட்டு காவேரிய கூட்டு போனா பரவாயில்ல அப்படி சொல்றாங்க சாரதா. அம்மா அவரு நான் வந்து வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அவங்க சீக்கிரம் குணமாவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனாலதாம்மா அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. நான் ஒரு வார்த்தை அன்னைக்கு வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வீட்லயும் வச்சிருக்க மாட்டாங்கம்மா. அதெல்லாம் அவளை அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா இப்ப கூட அவளுக்கு குணமாகி அவங்க சொந்தக்காரங்களை பத்தி தெரிஞ்சு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அவன் வெண்ணிலாவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிதாம்மா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வந்து விஜய் வெளியில நின்னு கேக்குறாங்க. என்ன உள்ள சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இப்படி கர்ப்பமாயிட்டு வந்து நின்னுட்டு இருக்கியே, இனிமேலு வெளியில என்னால தலை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப அழுகுறாங்க. உடனே விஜய் இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா? அது சொல்றதுக்கு தான் என்ன கோவிலுக்கு வர சொன்னாளா? அது தெரியாம நான் வந்து இவ்வளவு லேட்டா வந்துட்டேனா? காவேரி மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சாரதா வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு, வா தம்பி வா, இனிமேலு இந்த இவ இங்க இருக்க வேண்டாம், அவன் கூட இருக்கிறது நல்லது, நீ உன் பொண்டாட்டிய நீயே கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சாரதா சொல்றதை கேட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கங்காவும் அம்மா இப்பதாம்மா நீ தெளிவான முடிவு எடுத்திருக்க, காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம், இப்பதான் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்து கங்கா சொல்றாங்க. காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா மனசு மாறினதுக்கு. நான் மனசு மாறினதுக்கு காரணமே உன்னோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான். இப்பவும் வந்து இந்த பையன் உன்னை பத்தி எனக்கு நம்பிக்கை வரமானுக்கு. நீ வந்து ஆனா அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் அவன் முகத்துல வெளியில நீ உண்மையாவே சந்தோஷமா இருந்த மாதிரி நான் உணரல. இனிமேலும் அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை வந்து அந்த பையன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய், காவேரி என் கூட அனுப்பி வச்சுட்டீங்க, நீங்க எல்லாருமே எனக்கு வேணும், நீங்க எல்லாருமே என் கூடவே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்லப்பா, நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க உங்க வீட்டுக்கு காவேரி கூட்டு போவாதான் நல்லது, தனித்தனியா இருந்தாதான் ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.